ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெண்டைக்காவை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு இல்லாமல் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெண்டைக்காய் வந்து ஒரு பாதி அளவு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 10-12 போல் வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த குழம்புக்கான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே இதுக்கு போதும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்க பச்சை ஸ்மெல் வந்து போகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காகும். அதனால் நான் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த மாதிரி குழம்பு வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.